விக்ஸ் இன்ஹேலர் இதுல இருக்கிறது ஒரு போதை பொருள்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? டாக்டர்ஸ் யாராவது இதை பாக்குறீங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன்னா தயவு செஞ்சு சுட்டி காட்டுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த விக்ஸ் இன்ஹேலரை பத்தி இவர் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர. நாமளே நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். சளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நைட் இது ஒரு நாள் இழுத்துட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா இது மெத் பண்ற வேலை. பொதுவா நம்ம மூக்கடைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை நேசல் டீகன்ஜஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வாயு வழியா எடுத்துக்கூடிய மருந்துகள்னு பார்த்தோம்னா ஃபினைலெஃப்ரின், சூடோஎஃபெட்ரின். மூக்கு வழியா செலுத்தக்கூடிய மருந்துன்னு பார்த்தீங்கன்னா டெசாக்சி எஃபெட்ரின். இந்த விக்ஸ் இன்ஹேலர்ல முதல்ல அமெரிக்கா லான்ச் பண்ணும்பொழுது இந்த டெசாக்சி எஃபெட்ரினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட் 90sல யுஎஸ்எஃப்டிஏ இந்த மருந்துகளுடைய பேரெல்லாம் சீரமைக்கிறாங்க. அப்படி சீரமைக்கும் பொழுது நார் அட்ரினலினை நார் எஃபினெஃப்ரின் ஆக்கிட்டாங்க. டிபிக்கு பயன்படுத்தக்கூடிய ரிஃபாம்பிசினை ரிஃபாம்பின் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. கிட்னி ப்ராப்ளம்ஸ் மற்றும் டயூரிட்டிக்ஸா பயன்படுத்தக்கூடிய டொராசமைடை டார்சிமைட்னு பேர் மாத்துறாங்க. அப்பதான் இந்த டெசாக்சி எஃபெட்ரினை மெட்டாம்ஃபெட்டமைன் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. ஆனா இந்த மெத் மாதிரியே டிமெத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது தடை செய்யப்பட்ட பொருள். இந்த மெத் டிமெத் சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தமே இல்லாம விக்ஸ் இன்ஹேலர் அவங்க ஃபார்முலால இருந்து டெசாக்சி எஃபெட்ரினை தூக்கிடுறாங்க. இது நடந்தது எல்லாமே யூஎஸ்ல தான். ஆனா இந்தியால என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1980கள்ல விக்ஸ் இன்ஹேலர் முதல்ல இந்தியா லான்ச் பண்ணும் பொழுது முழுக்க ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்திய சட்டப்படி ஒரு ஆங்கில மருந்தை ஓவர் தி கவுண்டர் ஓடிசியா ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்குறதுக்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. அதனால விக்ஸ் இன்ஹேலரை ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் முழுக்க புதினா, கற்பூரம், வின்டர் கிரீன் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் எந்த டாக்டர்ஸுமே விக்ஸ் இன்ஹேலர் அப்படின்னு பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி நீங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னா இது முழுக்க ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஸோ விக்ஸ் இன்ஹேலர்ல தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமா. அது இந்தியால இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. அப்புறம் அவர் சொல்ற மாதிரி இந்த விக்ஸ் இன்ஹேலர் ஒரு 4 இழுப்பு எழுதான் தூக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன காரணம்? கெமிக்கல் அடிக்ஷனா அப்படின்னு கேட்டா இது கெமிக்கல் அடிக்ஷன் கிடையாது. ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு சடனா ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சிஸ்டமிக் அடிக்ஷன், சிஸ்டமிக் வித்ட்ராவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருமே, அந்த மாதிரி எதுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஆனா இந்த கான்செப்ட் பேரு சென்சரி ஹேபிச்சுவேஷன். ஏன்னா இந்த மென்தால் அப்படிங்கிறது மூக்குல இருக்கக்கூடிய TRPM8 அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் இருக்கு. அதன் மூலியமா ஒரு கூலிங் இல்யூஷனை நம்ம கிரியேட் பண்ணுது. உண்மையாலுமே கூலிங் ஆகாது, ஆனா கூலிங் ஆன மாதிரி ஒரு இல்யூஷன். அந்த இல்யூஷனுக்கு நம்ம பழக்கப்பட்டுறோம். இதுக்கு பேர் தான் சென்சரி ஹேபிச்சுவேஷன். அதனாலதான் நிறைய பேருக்கு இதை இழுத்தா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கான், பயங்கரமான ஆளு, உலகம் ஃபுல்லா ஃபேமஸ், கூடாலி தைலம். அதுலயும் இதே மென்தால் தான் இருக்கு. அதையும் நிறைய பேர் அதே காரணத்துக்காக தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் சென்சரி ஹேபிச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே மூக்கடைப்பு, ஜலதோஷம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சும்மா பழக்கத்துக்காக, தூக்கம் வரலங்கிறதுக்காகலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. இதுல போதைப் பொருள் இல்லைனாலுமே தேவையில்லாம யூஸ் பண்றது நல்லது இல்ல.